all. My name is Nandakumar. I am studying Government Polytechnic College, Perundari. Electrical and Electronic Engineering, final year, 6th semester வந்து 6 month internship வந்து சக்தி ஆட்டோ காம்பனன்ட் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பல்லவங்கம்பாளையத்தில் லொக்கேட் ஆகிருக்கு கம்பெனி. கம்பெனியில் ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே 2 weeks வந்து சேஃப்டி அவேர்னஸ் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ஷூ, அப்புறம் ஏர் பிளக்கு, கிளாஸு, ஹெல்மெட்டு, க்ளவுஸு அதெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியில் எப்படிலாம் ஒர்க் பண்ணணும் சேஃப்டியாக அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னை வந்து சிஎன்சி மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸில் வந்து போட்டாங்க. சிஎன்சி மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் உள்ள டிபார்ட்மெண்ட் உள்ளே போனோன்னையும் அங்கே வந்து மிஷினரிஸ்லாம் இருந்துச்சு. அங்கே போனதுக்கப்புறம் 3 types ஆஃப் மிஷினரிஸ் இருந்துச்சு. ஏடிஎல், விடிஎல், விஎஃப்டபிள்யூன்னு சொல்லி 3 types ஆஃப் மிஷினரிஸ் இருந்துச்சு. அதில் ஏடிஎல் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக ஒர்க் ஆகும், விடிஎல் பார்த்திங்கன்னா வெர்டிகலாக ஒர்க் ஆகும். ஹரிசாண்டல்னால் பாக்கெட் வந்து அப் டவுன் ஆகிறது எல்லாமே ஹரிசாண்டலாக இருக்கும். அதில் வந்து டூல் வந்து இன்செப்ட் ஆகிறதும் அப் டவுன் ஆகிறதுமே வெர்டிகலாக இருக்கும். ஏடிஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா டூல் வந்து இன்ஜெக்ட் ஆகிறது எல்லாமே ஹரிசாண்டலாக தான் வந்துட்டு அப் டவுன் ஆகும். அதுக்கப்புறம் பாக்கெட் வந்து எப்பப்போலாம் சர்வீஸ் பண்ணணும்னா வீக்ஸ் ஒன்ஸ் வந்து பாக்கெட்டை வந்து சர்வீஸ் பண்ணணும். பாக்கெட்டை லூஸ் ஆகும்போது வந்து பாக்கெட்டை வந்து அதை சர்வீஸ் பண்ணக்கூடாது, வந்து ரீப்ளேஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து டூல் வந்து கரெக்டாக இன்ஜெக்ட் ஆகாமல் இதாகும், ப்ளேஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேரிங்கில் நாய்ஸஸ் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். மிஷினரிஸில் வந்து ஜெட் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், 2 ஆக்சிஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஜெட் ஆக்சிஸ்லேயும் நம்ம எப்போல்லாம் நாய்ஸ் வருதோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால் ஸ்க்ரூவும் பேரிங்கையும் கழட்டி சர்வீஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்போ வந்து நம்ம வந்து மிஷினரிஸில் வந்து 3 types ஆஃப் கவர் இருக்கும். அந்த 3 types ஆஃப் கவரையும் டிஸ்மேண்டில் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்து மிஷினை வந்து எமர்ஜென்சி போட்டு டேகு போடணும். எமர்ஜென்சி டேகு போட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நம்ம மிஷினுக்குள்ளே உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு 3 types ஆஃப் கவரையுமே ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி அலாங்கி எடுத்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற பாடியோட ஷேப் வந்து கழட்டணும். கழட்டிட்டு பார்த்தோம்னா நம்மளோட அந்த பால் ஸ்க்ரூ வந்து இருக்கும். பால் ஸ்க்ரூ வந்து 5 அலங்கி போட்டு மேலே இருக்கிற கவரை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு பால் ஸ்க்ரூ வந்து வெளியே எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் பண்ணி ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற வந்து பேரிங்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். 6202 சொல்லிட்டு பேரிங் சைஸ் இருக்குது. ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு 3 types ஆஃப் பேரிங் இருக்குது. 6202, 3200, 30 மொத்தம் 3 பேரிங் இருக்குது. அதில் வந்து ஏடிஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா 30. அந்த 30 பேரிங் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் 2 பேரிங்கையுமே மாற்றணும். 2 பேரிங்கையும் மாற்றி டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு 2 பேரிங்கையும் ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அசம்பிள் பண்ணி மறுபடியும் மிஷினரிஸ்குள்ளே கொண்டு போய் ஃபிட் பண்ணணும். மறுபடியும் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு 5 அலங்கி போட்டு கவரெல்லாம் எப்படிலாம் ரிமூவ் பண்ணணுமோ அதே மாதிரி அசம்பிள் பண்ணி டைட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு ஆயில் லெவல் செக் பண்ணணும். ஆயில் லெவல் பார்த்திங்கன்னா 3 types ஆஃப் ஆயில் இருக்குது. பேசிக் ஸ்டேட்டு, சிஸ்டம் 68, சிஸ்டம் 32, கீர் பாக்ஸ் ஆயில் சொல்லி 320 சொல்லி மொத்தம் 4 வகையான ஆயில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீர் பாக்ஸ் ஆயில் வந்து பேக் சைடு வந்து நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்து பேக் சைடு பார்த்திங்கன்னா கீர் பாக்ஸ் ஆயில் வந்து கீர் பாக்ஸோட ஆயில் லெவல் செக் பண்ணி கேப்பை கழட்டிட்டு ஆயில் லெவல் செக் பண்ணணும். ஆயில் லெவல் இண்டிகேட்டர் எரியுதா, லோவாக இருக்கா, ஹையாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதில் வந்து கரெக்டான பாயிண்ட்டு 320 ml வந்து ஃபில் பண்ணணும். 320 ml வந்து கீர் பாக்ஸ் ஆயில் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு கேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீர் பாக்ஸ் வந்து மறுபடியும் அசம்பிள் பண்ணிடணும். அசம்பிள் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடு வந்தோம்னா ஏடிசி ஆயில் இருக்கான்னு பார்க்கணும். ஏடிசி ஆயில் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, சிஸ்டம் 32 வந்து இருக்கான்னு பார்க்கணும். சிஸ்டம் 32 பார்த்திங்கன்னா அந்த ஆயிலோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஹார்மையும் டூலையும் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அது எதுக்காகனா டவுன் பண்ணுறதுக்கும் அப் பண்ணுறதுக்கும் பாக்கெட் அப் டவுன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அந்த ஆயில் லெவலையும் செக் பண்ணிவிட்டு கேப்பை ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி முடிச்சுட்டு கேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லா கவரையும் அசம்பிள் பண்ணிடணும். அசம்பிள் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எமர்ஜென்சி ரிலீஸ் பண்ணிவிட்டு டேக் எடுத்துடணும். டேக் எடுத்துகிட்டு மிஷினை ரன் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ரிஜெக்டட் பீஸ் போட்டு ரன் பண்ணி பார்க்கணும்.
அந்த பீஸ் வந்து கரெக்டாக கிளாம்ப் ஆகுதான்னு சொல்லி இது பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு அந்த 0.5ல வந்து கரெக்டாக இருக்கா, 0.5க்கு மேலே போகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மேக்ஸிமம் லெவல் வந்து 0.5 தான், 0.6 போகக்கூடாது. 0.5க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் மிஷின் வந்து பேரிங் வந்து ஃபிக்ஸ்டு ஓகே ஆகும். அப்படி 0.5க்கு மேலே போயிடுச்சுன்னா ஃபிக்ஸ்டு வந்து நாட் ஓகே ஆகிடும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ரிஜெக்டட் பீஸை வந்து உள்ளே போட்டு செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ரீஅசெம்பிள் பண்ணி அந்த பீஸை ஓட விடணும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. 2 மினிட்ஸ் ஓட விட்டோனையும் ட்ரில் பண்ணியிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ட்ரில் ஆகியிருந்தால் மட்டும்தான் மிஷினரிஸ் வந்து ஓகே ஆகும். அப்போ வந்து ஃபிக்ஸ்டு ஓகேன்னு சொல்லி நம்ம லேகில் எழுதிடணும். நம்ம என்னென்ன பண்ணுறோமோ டெய்லியும் என்னென்ன மிஷின் வந்து சர்வீஸ் பண்ணுறோமோ அந்த மிஷினை வந்து லேகில் எழுதிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ளோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஏர் ஃப்ளோ செக் பண்ணிவிட்டு ஏர் ஃப்ளோ வந்து 5 பாருக்கு கீழே இருக்கக்கூடாது. 5 பாருக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் போய் கம்ப்ரஸரை வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்போ வந்து 5 பாருக்கு கீழே போயிடுச்சுன்னா கம்ப்ரஸரை கழட்டிட்டு ஏர் ஃபில்ட்ரு வந்து வீக்லி ஒன் வந்து க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிட்டு ஏர் ஃபில்ட்ரு அசெம்பிள் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கம்ப்ரஸரோட அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரோட ஆயில் லெவல் செக் பண்ணணும். ஆயில் லெவல் செக் பண்ணிவிட்டு அதில் வந்து கம்ப்ரஸரோட ஆயில் 320 வந்து ஊற்றணும். 320 மட்டும் V68 அப்புறம் வந்து V68 320 ரெண்டு கேப் இருக்கும். 2 கேப்பையும் ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் கேப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அசெம்பிள் பண்ணிடணும். அசெம்பிள் பண்ணிவிட்டு கம்ப்ரஸரை வந்து 2 ஹவர்ஸ் வந்து நோ லோடில் ஓட விடணும். நோ லோடு ஓடினதுக்கப்புறம் அப்புறமா தான் லோடுக்கு மாற்றணும். லோடுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஏர் ஃப்ளோ வந்து கரெக்டாக ஆகிடும். 5 பாருக்கு மேலே போயிடும். அப்போ வந்து 5 பாருக்கு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஏர் கரெக்டாக வருதா, ஏர் ஃபிக்ஸிங்லாம் ஓகேவான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு டெய்லி இது பண்ணிடணும். கம்ப்ரஸரோட லேகும் அதே மாதிரி தான் டெய்லி வந்து செக் பண்ணி இது பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎல் விடிஎலுக்கும் சேம் மெத்தடே தான், இதே மெத்தடே தான். பேரிங்கோட சைஸ் மட்டும் 610 சொல்லி மாறிடுவோம். பேரிங்கோட சைஸ் மட்டும் மாறிப்படும். மற்றபடி எல்லாமே சேம் ஒர்க் தான், இதே தான். தேங்க்யூ. இதில் வந்து நான் கற்றுக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் மிஷினரிஸ் ஹேண்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி சர்வீஸ் பண்ணணும், எப்படிலாம் அசெம்பிள் பண்ணணும், டிசேம்பிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சேஃப்டியாக எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி கற்றுக்கிட்டேன் மிஷினரிஸில். தேங்க்யூ.